உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் வருக என்று வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய ஞாயிறு வாசகங்களை நாம் கலந்துரையாடி தெளிவு பெறுவோம். இன்றைய நற்செய்தி மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 30 முதல் 34 முடிய உள்ள வசனங்கள். மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் என்றவுடனே ஆண்டவர் இயேசு 5000 பேருக்கு உணவளித்த அந்த நிகழ்ச்சி நம் நினைவுக்கு வந்து செல்கிறது. அந்த புதுமை, அந்த அற்புதம் நிகழ்வதற்கு முன்னதாக என்ன நடக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நமக்கு பாடமாக தரப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை தனிமையான ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லுகிறார். இயேசு இறைவேண்டலோடு செயலையும் செய்தவராக அவர் இருந்தார். தன்னுடைய சீடர்கள் அலுவலில் மிகவும் அவர்கள் பணியாற்றுவதைக் கண்டு அவர்களுக்கு ஓய்வு தேவை, அவர்களுக்கு கொஞ்சம் அமைதி தேவை என்பதை உணர்ந்தவராக அவர்களை தனிமையான இடத்திற்கு இயேசு அழைத்து செல்லுகிறார். அந்த தனிமை என்பது இறைவேண்டல் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே ஆண்டவர் இயேசு தன் சீடர்களை ஒரு இறைவேண்டலுக்காக, தன்னை ஆய்வு செய்வதற்காக, தந்தையோடு உறவு கொள்வதற்காக அவர் அழைத்துச் செல்வதாக இந்த பகுதியை நாம் பார்க்கலாம். முதல்ல மேய்ப்பு பணி அறிக்கை, இரண்டாவது மேய்ப்பு பணி ஓய்வு, மூன்றாவதாக மேய்ப்பு பணி அக்கறை. முதல்ல அவர்கள் வந்து இயேசுவிடம் அறிக்கை செய்கிறார்கள். அவர் உடனடியாக ஓய்வு எடுக்க அனுப்புகிறார். ஆனால் ஓய்வெடுக்கக்கூடிய இடத்தில் அவர்களுக்கு அடுத்த பணி வந்து விடுகிறது. பரிவுள்ளம் கொண்டவர்களாக அக்கறை காட்டுகிறார்கள். கலவையான ஒரு உணர்வுகள் இயேசுவிட இருந்திருக்கலாம். ஒன்று, அந்த சீடர்கள் வந்து சொல்லும் பொழுது பரவாயில்ல, நம்ம அவர்கள் சென்ற பணி சிறப்பான விதத்தில் அமைந்திருக்குது என்று கூட இயேசு நினைத்திருக்கலாம். திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுதலை கேள்விப்படும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய நிகழ்வு கூட இயேசுவுக்கு வந்திருக்கலாம். தன்னுடைய சாவு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி. அதனாலதான் தனிமையான இடத்துக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு போனால், ஒன்று அவர்கள் இளைப்பாற வேண்டும், எனக்கு அழைப்பாட இருப்பாங்க. அதே நேரத்தில் தனக்கும் ஒரு ஓய்வு தேவைப்பட்டதுன்னு இயேசு நினைச்சிருப்பாரா என்னன்னு தெரியல. அதை நீ சொன்ன மாதிரி வந்துட்டு திருப்பணியினுடைய ஓய்வு, கொஞ்சம் அமைதியார். அதேனா ஒரு சூழல் நடக்கும் பொழுது இயேசுக்கு தெரியும் எப்படி கையாள வேண்டும் என்பது. அப்போ இந்த சூழமைவில் மக்கள் தேடி வருகிறார்கள். அதான் அது ஒரு முரண்பாடு. அதான் ஐரணி பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் புறக்கணிக்கப்படுகிறார். அதன் பிறகு இந்த பகுதியில் வந்து தேடி வருகிறார்கள் 6:30-34 வரைக்கும். அதன் பிறகு 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறார். கடல் மீது நடக்கிற 2 புதுமைகள் இருக்குது. அதன் பிறகு இந்த பகுதி முடிகிறப்பையும் 6ஆம் அதிகாரம் 53-56 வரைக்கும் மக்கள் தேடி வருகிறார்கள். அப்ப அது காரணம் என்ன? இந்த இடைப்பட்ட இந்த பகுதி பரிவுள்ளம் கொண்டவராக. மனித வாழ்க்கை வந்து ஒரு மிஷினரி லைஃப் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு உணர்வுபூர்வமானது, உணர்ச்சிகளும் உணர்வுகளும் அடங்கிய ஒரு அற்புதமான வாழ்க்கை. அந்த உணர்வுகளை மதிக்கிற ஒரு அற்புதமான இடமா நான் பார்க்குறேன். இங்கே எப்படின்னா, முதல் திருத்தூது பணி ஃபர்ஸ்ட் டைமாக போய் செஞ்சுட்டு ரிட்டர்ன் ஆகிறப்ப ஸோ மச் எக்ஸைட்டட், அப்புறம் கைண்ட் ஆஃப் எக்ஸாஸ்டட். 2 நடக்குது. ஒரு பக்கம் ஆர்வம், இன்னொரு பக்கம் ஒரு சோர்வு, 2 இருந்திருக்கும். அதை அப்படியே லிசன் பண்ணவர் அடுத்து அவங்களை எங்கே எடுத்துகிட்டு போகிறாருங்கிறது தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. கம்பேஷனேட் இஸ் பார்ன் ஃப்ரம் கான்டம்ப்ளேஷன் அப்படின்னு திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்கிறார். அதாவது நம்ம பரிவுள்ளவராக பின்னாடி நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் இரக்கமுள்ளவராக. அந்த இரக்கம்ங்கிறது எங்கிருந்து வரும்னா கான்டம்ப்ளேஷன். நம்ம தனிமைப்படுத்தி ஆண்டவரோடு இணைந்து அமர்ந்து அவரோட உரையாடும் பொழுதுதான் அந்த பரிவுக்குரிய இரக்கம் கிடைக்குமா. அதற்கான பாதையில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா ஒரு டேஞ்சர் இருக்குது. பயங்கரமாக செஞ்சுட்டு வந்த உடனே ஆக்டிவிசம் அது மாதிரி நம்ம தான் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துடக்கூடாது. கமான் அப்படின்ட்டு அவங்கள வந்து ஒரு பெரிய கிரெடிட் கூட கொடுத்த மாதிரி தெரில. சூப்பர் அப்படிங்கிற வார்த்தை கூட பெருசாக ஏசு பாராட்டின மாதிரி தெரில. அதே நேரத்தில் லிசன் பண்ணியிருக்காரு. ஆனால் அழைத்து செல்கிறார், தனியே வர சொல்கிறார். அங்கே வந்து அந்த ஓய்வை கொடுத்து, அந்த ஓய்வில் ஒரு புதுப்பிப்பை கொடுத்து ஆண்டவரோட இணைக்க வச்சு பரிவுள்ளத்துக்கு அழைத்து செல்கிற ஒரு பயணம் மாதிரியே பார்க்குறதா இருக்குது. திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை, கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர்கள் அப்படி என்ன சொல்லியிருப்பார்கள்?
முதல் முறையாக போதிக்கிறார்கள். முதல் முறையாக போதிக்கிற பொழுது ஒரு சின்ன பரவசம் இருக்கும், ஒரு படபரப்பு இருக்கும். அது எப்படி சென்றடைகிறது, நம்ம சரியா அந்த ஒரு கதை சொல்றோமா, சரியா மக்களை சிந்திக்க வைக்கிறோமா, மக்களை சிரிக்க வைக்கிறோமா, மக்கள் அதனால் பயன்பெறுகிறார்களா அப்படின்லாம் நம்மள பெரிய தாக்கங்கள் இருக்கும். அவர்கள் போய் பறைசாற்றினார்கள். அடுத்து வசனம் 13 சொல்கிறது, பல பேய்களை ஓட்டினார்கள். அது அவர்களுக்கு உண்மையிலேயே பெரிய ஆச்சரியத்தை தந்திருக்கும். ஏனென்றால் ஆண்டவர் அவர்களை அதிகாரம் ஆற்றல் படுத்தி அனுப்பி வைக்கிறார். இயேசுவின் பெயரால் பேய்களை அவர்கள் விரட்டுகிற பொழுது, அந்த நலமடைகிற பொழுது, அவர்கள் நம்முடைய கைகளிலிருந்து, நம்முடைய வார்த்தைகளிலிருந்து இப்படிப்பட்ட குணம் கிடைக்கிறதே என்று அவர்கள் உண்மையில் நிச்சயம் பரவசம் அடைந்திருக்க வேண்டும். மேலும் உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஒரு சின்ன குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து, அம்மா அந்த பாட்டு கற்றுக்கிட்டோம், இந்த டான்ஸு கற்றுக்கிட்டோம், இந்த மூமெண்ட் இப்படி, இந்த ஃப்ரெண்ட் இப்படி என்று சொல்வதைப் போல சீடர்கள் இயேசுவிடத்தில் தாங்கள் செய்தவற்றை எல்லாம் அவர்கள் அறிக்கை இடுகிறார்கள். அப்போ இந்த அறிக்கை சில நேரங்களில் என்ன ஆயிரும், நான் செஞ்சேன் என்று ஒரு விதமான தன்னலத்திற்கு அவர்களை இட்டு சென்று விடும். திருப்பாடல் 115 வசனம் 1 சொல்கிறது, எங்களுக்கென்று ஆண்டவரே, எங்களுக்கென்று பெருமையை மாட்சியை உமக்கு செலுத்துகிறோம். நம்முடைய கைகளால் வல்ல செயல்கள் ஆண்டவர் செய்திருந்தாலும் அதில் எந்த பெருமையையும், அதில் எந்த மகிமையை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. நமக்கு தான் தோல்ல சால்வை, கவிதை, பாராட்டு, மாலை எல்லாம் விழுந்திருக்கிறது. ஆனால் அதற்கு காரணம் அவர். ஆகவே அந்த ஒரு கருத்தை சீடர்கள் கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இயேசு கொஞ்சம் நிதானிச்சு, இது யார் செஞ்சாங்கிறத யோசிங்க, யார் செஞ்சாங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சு அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவதை போல, அந்த அறிக்கையை அவர் விமர்சனம் செய்வது போல, அந்த அறிக்கையை மெருகூட்டுவது போல, அவர்களை இன்னும் நெறிப்படுத்துவது போல இந்த பகுதி தொடங்குகிறது. அருள் பணி நிலையில் இருக்கிறவர்களோ, துறவர சபையில் இருக்கிறவர்களோ, நம்ம பணிக்கு செல்லும்போது திரும்ப இயேசுவிடம் எப்படி நம்ம அதை அறிக்கை செய்கிறோம், தனிப்பட்ட இறைவேண்டல் எடுத்து செல்கிறோமா ஒரு கேள்வியாக இருக்கலாம். இரண்டாவதாக, இன்றைக்கி திருத்தூது பணிங்கிறது கடந்த வாரம் தந்தை அவர்கள் குறிப்பிட்டது போல, அது அருள் பணியாளர்களுக்கான பணி மட்டுமல்ல, அனைவருக்குமான பணி. அப்போ ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளுமே கடவுள் தங்களுடைய இல்லத்திலும் பணியிடத்திலும் ஏதோ ஒரு பணிக்கு அனுப்புகிறார். அப்போ நம்ம மாலையில் திரும்பி அவரோடு தனிமையில் உட்கார்ந்து அவரிடம் அவர் நாம் செய்த பணிகளை எல்லாம் ஒப்படைக்க இந்த பகுதி நமக்கு அழைப்பு விடுப்பதாகவும் நாம் பார்க்க முடியும். இயேசுவோடு அழைக்கப்பட்டவர்கள் திருத்துவர், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போஸ்தலோ, டு பி சென்ட், அனுப்பப்பட்டவர். அந்த அனுப்பப்பட்டவர்ன்றது அவர்கள் திரும்பி சொல்லுவதன் வழியாக திருத்தூதர்கள் அவர்கள் குறிப்பிட்டது போல போனாங்க, குணமாக்கினாங்க, அங்கெல்லாம் பன்னிருவர் போனார்கள், குணமாக்கினார்கள். ஆனால் திரும்பி வரும்பொழுது அவர்கள் திருத்தூதர்கள். அதனால தான் 3:14 ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க் 3:14, அவரோடு இருக்கவும். அப்போ அவர் இல்லைன்னா நான் இல்லை, நான் திருப்பி அவர்கிட்ட தான் போகணும். அப்போ அவரிடமிருந்து நான் வருகிறேன், நான் செய்தவை எல்லாத்தையும் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லி, இது நம்ம எல்லாருமே பணி வாழ்க்கையில் இருக்க எல்லாருக்குமே நம்ம செய்யும் பொழுது பல்வேறு வகையான சிக்கல்கள் வரும், பல்வேறு பிரச்சனைகள் வரும், நிறைய காரியங்கள் செய்வோம். ஆனால் எல்லாத்தையும் நம்ம போயிட்டு நம்ம வாட்ஸ்அப்பில், ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் போட்டு ஐடி போட்டு பார்த்தியா எத்தனை லைக்ஸ் இது, எத்தனை இது அப்படின்றத விட ஆண்டவர்கிட்ட போய் சொன்னாலே இப்போ ஆண்டவரே பார்த்தியா நான் செஞ்சேன். அப்போ தான் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது இன்னும் நமக்கு நம்மளுடைய அதே ஒரு ஜெபமாக மாறும். அப்போ தான் நான் என்ற உணர்வு வராது. இந்த சீடத்துவம், மார்க் மெயின் அவருடைய தலைப்புல ஒன்று சீடத்துவம். இந்த சீடத்துவத்துக்கான பண்புகள் அப்படின்னு வர்றப்ப அதில் ஒன்று இந்த ஓய்வெடுங்கள், ரெஸ்ட் அண்ட் ரெக்ரியேஷன்ங்கிறத ஒரு புனிதமாக பார்க்க வேண்டிய காலநிலை வந்துருச்சோங்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் ஓடுறோம், பிஸி அப்படியே ஒர்க்காலிஸ்ட் மாதிரி ஆகி குடும்பத்தில் மேற்கொண்டு, குடும்பத்தில் பிள்ளைங்கள்ட்ட கூட பேசுறதுக்கு டைம்ல. நேற்று என்னை ஒருத்தர் பார்க்குறாரு, அவர் சொல்கிறாரு சென்னையில் தான் வேலை செய்கிறாங்கிறாரு. பார்த்தோன்னா நைட்டு 11 மணிக்கு வரும் ஃபாதர், காலையில் 6 மணிக்கெலாம் கிளம்பிடுவேன், குழந்தைய நான் பார்த்து பேசுறதே இல்லைங்கிறார், கை குழந்தை. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு குடும்பத்துலையும் சரி, அருட்பணியாளர்களும் நம்மளும் சரி, எல்லாரும் ஓடுறதில் இருக்கிறோம், செய்யறதில் இருக்கிறோம். ஆனால் இந்த ஓய்வெடுங்கள், தனிமையாக ஓய்வெடுங்கள். ஆனால் அந்த ஓய்வு என்ன, ஒரு முழு பரிமாணமாக சொல்கிறாங்க, இன்டகரல், ஒருங்கிணைந்த ஓய்வு. அது உடலுக்கும் மனதுக்கும் ஆன்மாவுக்கும். அந்த ஆன்மா தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசுறது, ஆண்டவரோடு கடவுளோடு இணைந்து அவரோட போய் நீங்கள் அழகாக சொன்னீங்க, நம்ம நடந்ததெல்லாம் போய் சாமிகிட்ட போய் ஒப்பு கட்டித்து சொல்றதுங்கிறது. ஆனால் வெறும் ஆன்மாக மட்டுமல்ல, உடலுக்குமே இன்னைக்கு ஓய்வு தேவை. இங்கே நம்ம பார்க்கிறோம், நீங்கள் பாலின் நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று ஓய்விடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். விவிலியத்தில் பாலின் நிலத்திற்கு செல்லுதல் என்பது இறை அனுபவம் பெறுவதற்காக, சோதனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, இறைவனோடு நேரத்தை செலவழிப்பதற்காக அப்படிங்கிற ஒரு கருத்து. இப்போ ஒரு கேள்வி எழலாம், இது என்ன கலிலேயாவை சுற்றி பாலின் நிலம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி எழலாம்.
இந்த கலிலேயாவை சுற்றித்தானே ஆண்டவர் மலைப்பொழிவை நிகழ்த்தினார், அப்போ அங்கே மலையும் இருக்கிறதா என்று எழலாம். மீன் பிடிக்கிறாங்களே, அப்போ அங்கே நிறைய மீன்பாடெல்லாம் கிடைக்கிறதா என்று. கலிலேயா கடல் அப்படி ஒரு அமைப்பை கொண்டிருக்கிறது. அது நல்ல தண்ணி. நாம் ஏற்கனவே ஒரு இடத்துல படிக்கிற 153 வகையான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் சொல்லி பல வகையான மீன்கள் அந்த கடலில் கிடைக்கின்றன. அது ஒருபுறம் செழிப்பான பகுதியாக இருக்கிறது. அதை சுற்றி சிறிய சிறிய கிராமங்கள் இருக்கின்றன. அதனுடைய வடமேற்கு பகுதி கொஞ்சம் உலர்ந்த தரைப்பகுதி. அதுதான் ஆண்டு மலைப்பொழிவு நிகழ்த்தியதாக இருக்கும் என்று சொல்லி அந்த இடத்துல தான் இன்றைக்கு மலைப்பொழிவு ஆலயம் ஒன்றை அதன் நினைவாக கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் ஏரியாச்சுன்னா கொஞ்சம் மலை மாதிரி தெரியும். இயற்கையாகவே ஒரு அக்யூஸ்டிக், இயற்கையாகவே ஒலி பெருக்குகிற ஒரு அமைப்பை அந்த இடம் கொண்டிருக்கிறது. நாங்கள் முதல் முறை அந்த இடத்திற்கு போயிருந்த பொழுது எங்கள் ஆசிரியர் ஒருவரை மேலே ஓடி போய் நிற்க சொல்லி அங்கிருந்து மலைப்பொழிவை வாசிக்க சொல்கிறார். நாங்கள் அங்கிருந்து ஒரு அரை ஃபர்லாங் தள்ளி இருக்கிறோம். ஆனால் என்னமோ காதலை கேட்குற மாதிரி கேட்கறது, லவுட் ஸ்பீக்கர் மாதிரி. இயற்கையினுடைய கொடை அது. அப்படியே அந்த இடம் அமைந்திருக்கிறது. சுற்றுல அந்த காற்று அழுத்தம் எல்லாம் சேர்த்து அந்த ஒலிபெருக்கி அதை பெருக்கி நமக்கு அழகாக கொண்டு தருகிறது. ஸோ இவங்க எந்த அளவுக்கு தனிமையை நோக்கி போகிறாங்களோ அங்கே உடனடியாக அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்கள் இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகலிலும் கால்நடையாக கூட்டமாக ஓடி அவர்களுக்கு முன் அங்கு சேர்ந்தார்கள் பார்க்கிறோம். அப்போ முதல்ல இப்போ அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொள்வதற்கு ஒருவேளை திருத்துதல் செய்த பணிகள் காரணமாக இருந்திருக்கலாம். அவர்கள் ஆற்றிய பணிகள் வழியாக இவர்கள் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள், அல்லது இயேசுவை வைத்து அவர்கள் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். இங்கே இந்த மக்களுடைய ஆர்வம் நமக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல பாடமாக இருக்கிறது. இயேசுவை தேடி அல்லது இயேசு மிகவும் தேவைப்பட்டவராக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த மக்களுடைய ஆர்வம் நம்மளுடைய வாழ்வில் இருக்குதா, நம்முடைய ஆன்மீக வாழ்வில் இருக்குதான்னு பார்த்தா நம்ம எந்த அளவுக்கு கடவுளை அடையாளம் கண்டு தேடுகிறோம் என்ற ஒரு கேள்வி இந்த பாடத்திலிருந்து எழுவதை நான் பார்க்கிறேன். ஒரு அற்புதமான வார்த்தை இங்கே மார்க் நற்செய்தியாக கையாளுகிறார். ஒரு உருவகத்தை கொடுக்கிறார். ஆயனெல்லா ஆடுகளைப் போல அவர்கள் இருந்ததால் அவர் பரிவு கொண்டார். இது 2 வார்த்தை. ஒன்று ஆயிரம் ஆடுகள். இந்த உருவகம் எப்படின்னா, ஆயராக யார் சித்தரிக்கப்படுவார்னா அந்த தலைவர்கள், அரசர்கள், இவங்கெல்லாம் ஆயராக சித்தரிக்கப்பட்டு நம்ம படிச்சிருக்கிறோம். எசையா புத்தகமாகட்டும், எரேமியா புத்தகமாகட்டும், 2 சாமுவேல்ல கூட படிப்போம். அதே போல கடவுளை ஒரு ஆயராக கூட சித்தரிப்பார்கள். அதே போல இயேசு ஒரு ஆயர், நல்ல ஆயர். திரு அவை தலைவர்கள் இவர்களெல்லாம் கூட ஆயராக. ஆனா இப்ப இங்க ஆயிரம் ஆடுகள் என்ன ஒரு சூழ்நிலை அமையுள்ள மார்க் நற்செய்தி எழுதுறாரு. யார் அதை சொல்றாங்கன்னா, அங்க இருக்கின்ற தலைவர்கள், அந்த மக்களை பராமரிக்க வேண்டிய தலைவர்கள் சரியா இல்லாததுனால அந்த மக்கள் ஆயிரம் ஆடுகளை போல இருந்தார்கள். ஒரு ஆன்மீக தாகத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு போராட்டம். அந்த கவனிக்க கூட ஆட்கள் இல்லாத ஒரு நிலையில் அந்த மக்கள் வரதை பார்த்து இயேசு பரிவு கொண்டார். நல்ல அருமையான வார்த்தை. ஏன்னா அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை என்னுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த பரிவு என்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்னா அடி வயிற்றிலிருந்து உருவாகின்ற ஒரு அற்புதமான உணர்வு, கம்பேஷன். அது கும்பாசியோ, நல்ல அருமையான லத்தீன் வார்த்தை. சஃபரிங் அலான், ஒருத்தர் துன்பப்பட்டிருக்கிறான், அவனோட சேர்ந்து நானும் துன்பப்படுகிறேன். அந்த அதான் பரிவு உள்ளம் அப்படின்றது. அப்ப அந்த மனநிலைக்குள்ளார இயேசு சென்று அந்த மனநிலையை புரிந்து கொண்டு, அப்பா இவங்களுக்கு யாருமே இல்லை, அதனால் அவர்கள் மீது பரிவு கொண்டார். இயேசு உண்மையிலுமே ஒரு பெரிய மாடல். எந்த சூழ்நிலையில எப்படி நடக்கணும் அப்படின்னு அழகா நமக்கு சொல்லி தந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் ஓய்வெடுகள்னு கூட்டிட்டு போக சொல்றாரு. டக்குன்னு கூட்டத்தை பார்த்த உடனே அப்படியே மாறுறாரு. அங்க அவருடைய செயலை பார்க்கிறப்ப திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்றாரு, the 3 verbs of the good shepherd அப்படின்னு சொல்றாரு. see, have pity and teach. அதாவது பார்த்தார், பரிவு கொண்டார், இறை வார்த்தை என்ற உணவை முதல்ல கொடுக்குறாரு. அப்புறம் அப்படியே உணவையும் தருகிறார், உடலுக்கான உணவு. அது ஆண் உணவாகவும் மாறுகிறதுன்ட்டு. ஸோ இது நம்ம ஒய்சிஎஸ்லாம் படிப்போம், see, judge, act அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அதை பார்த்து இங்கே நம்ம உணர்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு படும், என்ன செய்யணும்னு, அதை செயல்படுத்தணும்னு. ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் உண்மையிலுமே அப்படியே ஆப்போசிட் நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தலே இல்லை, கண்டுகொள்ளாமல், இன்டிஃபரன்ஸ் தான், கல்ச்சர் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவன் என்னவோ பண்ணிட்டோம் அப்படின்னு நான் பாட்டு என் வேலையை பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம், பிறர் மீது இருக்கிற ஒரு அக்கறையும் அன்பும் இல்லாத, பரிவு இல்லாத ஒரு மனநிலை. இந்த கலாச்சாரத்துக்கு இயேசுனுடைய கலாச்சாரம் அப்படியே டிஃப்ரெண்டா. ஓய்வெடுங்கன்னு சொல்லிவிட்டு, ஆனால் ஒரு சூழ்நிலை வந்தா அதுதான்ப்பா ஃபர்ஸ்ட்.
இயேசுவை புதிய மோசேவாக, முதலில் கற்பிப்பவராக, இரண்டாவதாக பாலை நிலத்தில் உணவு தருபவராக முன்மொழிகிறார். அதே வேளையில் இயேசு இங்கே ஒரு போதகராக அறிமுகம் செய்யப்படுகிறார். இந்த கற்பித்தல் என்பது இதுக்கு முன்பாக இயேசுடைய ஊரில் நடந்த அந்த எதிர்ப்பை சரி செய்வதற்காக, அதாவது தச்சரின் மகன் என்று சொன்ன இடத்துல இவர் கற்பிக்கக்கூடிய ஒரு ரபி என்ற ஒரு மாற்று புரிதலை கொடுப்பதற்காகவும் மார்க் பதிவு செய்வதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஆயருக்குரிய பண்புகள் அந்த 3, ஒரு தலைமை பண்பு என்பது ஒன்று கற்பித்தல், உணவளித்தல், குணமாக்குதல், அதாவது பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் நீட், எல்லாத்தையும் சார்ந்த ஒரு பண்பு நிலைகளை நம்ம கொண்டு, அதுதான் பரிவுள்ளம் என்பதை போல இன்றைய நற்செய்தி வாசம் அமைந்திருக்கிறது. இன்றைய பாடத்தில் நமக்கு இடலாக ஒருவேளை சிறந்த பகுதி இருக்கலாம். ஏனென்றால் இவர்கள் படகில் புறப்பட்டு பாலைநிலத்தை நோக்கி போகிறார்கள். ஆனால் மக்கள் அவர்களை தெரிந்து கொண்டு முன்னதாக வந்து விடுகிறார்கள். இது எப்படி சாத்தியமா என்று நினைக்கலாம். சில சமயம் நாம் காரில் போகிறோம், ஆனால் இந்த டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நடந்து போகிறவன் சைக்கிளில் போகிற முந்தி போயிடுவான். அதே மாதிரி தான் இந்த கடலில் நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிறோம், அங்கே காற்று வீசும், சுழல் அடிக்கும். அப்பொழுது இந்த படகு பயணம் கொஞ்சம் தாமதமாகி விடலாம். அது ஒன்றும் பெரிய தூரம் கிடையாது அவர்கள் போவதற்கு முன்பாக. இவர்கள் அதை பார்த்து கொண்டே கடற்கரை வழியாக அவர்கள் இங்கு தான் போகிறாங்க. அந்த இடம் இன்றைக்கு பெரும்பாலும் நீங்கள் புனித நாடுகளுக்கு போகிறவங்களுக்கு தெரியும், டாப்கா எனப்படுகிற ஒரு இடம். அங்கே நீரூற்று இருக்கிறது. அங்கே நீரூற்று மக்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்கும் அதில் ஓய்வெடுப்பதற்கும் கொஞ்சம் நன்றாக இருக்கும். அந்த இடத்தில் ஒலிவ ஆலைகளும் திராட்சை ஆலைகளும் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றன. ஆகவே மக்கள் வியாபாரமும் அங்கே புழங்கி இருக்கிறது. ஆகவே அந்த இடத்தை நோக்கி அவர்கள் விரைந்து வந்து விட்டார்கள் மக்கள் என்கிற குறிப்பினை நாம் அறிகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய மிக முக்கியமான பகுதி வசனம் 34 தான். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டார், பலவற்றை கற்பித்தார். இந்த வாசகத்திற்கு பொருத்தமாக இன்றைய முதல் வாசகம் தரப்படுகிறது. ஆயரில்லா ஆடுகளைப் போல் பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் மக்கள் இருந்தார்கள் என்கிற செய்தியினை தேர்ந்தெடுத்து எரேமியா 23ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய உள்ள வசனங்கள் முதல் வாசகமாக தரப்பட்டிருக்கிறது. எரேமியா இறைவாக்கினர் ஒரே நேரத்தில் அவர் பாபிலோனிய நாடுகடத்தலுக்கு முன்பாகவும் இறைவாக்கு உரைக்கிறார். நாடுகடத்தலை பற்றி பாபிலோனிய நாடுகடத்தல் நடக்கும் போதும் அவர் அங்கே இறைவாக்கு உரைக்கிறார். இந்த பகுதி ஏறக்குறைய பாபிலோனிய நாடு கடத்தல் நடந்ததற்கு பிற்பாடு எழுதப்பட்டு பிற்சே முன்னால் கொண்டு வரப்பட்ட பகுதியாக பார்க்குறாங்க. இங்கே ஐயோ கேடு என்ற இறைவாக்கு பகுதி தொடங்குது. இது ஒரு ஆரக்கிள், அதாவது ஒரு கேடு வரக்கூடியது என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிக்கையாக நம்ம இங்கே பார்க்குறோம். இது யாரை குறிப்பதாக அப்படின்னா உடனடியாக பார்க்குறோம், தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. அப்போ நம்ம இங்கே பாடத்திலேருந்து பார்க்கும்போது இது அரசர்களுக்கு எதிராக, ஏன்னா அரசர்களுடைய தவறான வழிகாட்டுதலால், சிலை வழிபாட்டால் ஒட்டுமொத்தமான இஸ்ராயல் மக்களும் யூதா மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆக அவர்கள்தான் இங்கே தவறான மேய்ப்பர் என்று காட்டப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த தவறான மேய்ப்பர்கள், அதற்கு ஆப்போசிட்டாக இங்கே வரக்கூடியவர் ஒரு இறைவாக்கினர். ஒரு பக்கம் இதில் ஒரு சின்ன நெருடல் அல்லது டென்ஷன் இருப்பதை பார்க்குறோம். என்ன ஆஃபீஸ்னால் ப்ராஃபட்டிக் ஆஃபீஸ், கிங்லி ஆஃபீஸ், ப்ரீஸ்ட்லி ஆஃபீஸ், அந்த 3க்குமான ஒரு டென்ஷனாக இருப்பதாக சில அறிஞர்கள் பார்க்குறாங்க. ஆனால் நம்முடைய பாடத்துடைய மேலோட்டமான பகுதியில் பார்க்கும்போது அரசர்களுக்கான எச்சரிக்கையாக இருக்கின்றது. ஆண்டவர் உரிமை எடுத்துக்கொண்டு நம்மோடு பழகின்ற ஆண்டவர். என் மேய்ச்சலுக்குட்பட்ட அந்த பர்சனல் ப்ரோனவுன் ரொம்ப ரொம்ப முக்கியம். மை ஷீப், மை பீப்புள், என் மந்தை என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையா இருக்கணும். அதே நேரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு என்ன செய்யப்படும். அது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பகாத் என்ற வார்த்தை சிதறடித்தார்கள், துரத்தி அடித்தார்கள். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். அப்ப அவங்க என்னன்னா சிதறி அடிக்கிறது அப்படின்னா, அந்த மேய்ச்சல் இருக்க ஆடுகள் கல்ல தூக்கி போட்டோன்னு ஒன்று அங்கங்கே ஓடிடுச்சுன்னா அதை கூட்டு சேர்த்துறது கஷ்டம். அந்த உருவத்தை பயன்படுத்துறாரு. அப்ப ஆடுகள்லாம் ஒன்னா மேய்ஞ்சிட்டு இருக்குது, அது நீங்க சிதற அடிச்சிங்கன்னா மேய்ப்பனுக்கு ரொம்ப கஷ்டம், எங்க போய் கூட்டு வருது. அப்படி என்னுடைய மந்தை எல்லாத்தையும் சிதறடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் செதேக்கியா என்பது ஆண்டவரே எனது நீதின்னு அர்த்தம். ஆனா இங்க எப்படி மாறுது அப்படின்னா, யாவே சித்கெனு, அந்த ஒருமையில் இருக்கிறது பன்மையா மாறுது. ஆண்டவரே நமது நீதின்னு மாறுது. ஏன்னா அந்த கூட ஒரு சுயநலம் இருக்கக்கூடாது ஆண்டவருக்கு. அதனாலதான் ஆண்டவரின் மேல உரிமை எடுத்துக்கிறார். என் மந்தை, என் மேய்ச்சல். காயின் ஆபேலை கொண்ட பிறகு ஆண்டவர் கேட்கிறாரு, உன் தம்பி ஆபேல் எங்கே அப்படின்றப்ப அவன் கேட்கிறான், நாம சொல்றான், நான் என்ன என் தம்பிக்கு காவலாளியான்றான்.
ஆம், நாம் காவலாளிகள் தான். என்னுடைய சகோதரனுக்கு சகோதரிகளுக்கு உற்றார் உறவினருக்கு என் பங்கை சார்ந்தவர்களுக்கு நான் காவலாளி. ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். இந்த ஆயன் ஆடு இந்த ஒரு உருவகம் வந்து நம்மளுடைய விவிலியத்தில் ரொம்ப ரொம்ப வல்லமையாக ஈஸியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு துணையாக இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நட்சத்திரத்தில் பார்த்த மாதிரி ஆயனெல்லாம் ஆடுகள், உடனே இவரே ஆயனாக மாறி உணவளிக்கிறார், அதெல்லாம் பார்த்தோம். அப்படியே இங்கே அதற்கேற்ற ஒரு முதல் வாசகம் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அவர்கள் சரியான ஒரு ஆயர்கள் இல்லைங்கிறத சொல்லிட்டு அவர் பொறுப்பெடுக்கிறார். உடனே நான் பிரிந்த அனைத்தையும் ஒன்றிணைப்பேன், நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன் அப்படின்னு தானாக முன் வருகிறார். இயேசு வந்து நம்ம கடவுள் எப்பயுமே தானாக முன் வருகிறவர். அவர் வந்து ரோல் எடுக்கிறாரு. ஆனால் அவர் மட்டும் ரோல் எடுக்கல, நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன், என்னை போல ஆயன்களை நானும் நியமிப்பேன். அதுதான் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துக்கு நமக்கு தேவையோ, நம்ம தான் அந்த ஆயன்களாக இருக்கணும்னு. இப்போ ஆயன்னா என்ன, யாரு, என்ன செய்யணும்? ரொம்ப அழகாக பார்க்குறோம். ஆயன் முதல்ல உணவளிக்கணும், அடுத்தது வழிகாட்டணும், அடுத்து பாதுகாக்கணும், மந்தையிலிருந்து சிதறுண்டதை தேடி செல்லணும், கொண்டு வரணும், காயங்களுக்கு கட்டு போடணும், எதிரிகள்டிருந்து காப்பாற்றணும், ஆபத்திலிருந்து காப்பாற்றணும், பல்வேறு பணிகள். சிறையிருப்புக்கு முன்னும் சிறையிருப்புக்கு பின்னுமாக அவர் பணியாற்றியவர். சிறையிருப்புக்கு காலத்தில் எழுதப்பட்டு ஒருவேளை முற்காலத்தில் சொல்லப்பட்ட இறைவாக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லி அதில் உண்மை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் சொல்லித்தருகிற படிப்பினை ரொம்ப அழகு. எரேமியா ஒரு இறைவாக்கினர், இறைவாக்கினர் நம்ம அந்த வார்த்தையை சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து அவர் வந்து அரசாங்கத்தில் ஒரு அமைச்சர், ஒரு ஆலோசகர், அரசாங்கத்துக்கு அறிவுரை சொல்லுகிறவர், நாட்டு நடப்புகளை கூர்ந்து கவனித்து கடவுளுடைய திருவுள்ளத்தின்படி இப்படி இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறவர். அவர் வந்து அவர்களுக்கு சொல்லுகிற அறிவுரை என்ன அப்படின்னா, இப்பொழுது பபிலோனிய பேரரசு எழுந்து வருகிறது, வலிமையாக இருக்கிறது. ஆகவே நாம் வந்து பபிலோனிய பேரரசோடு கை குலுக்குவோம், கூட்டணி வைத்துக் கொள்வோம், அதுதான் நம்ம நாட்டுக்கு நல்லது, நம்ம வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு நல்லது அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் தங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு, நாங்க நினைக்கிறத நீ இறைவாக்கா சொல்லு, கடவுள் சொல்றாருன்னு சொல்லு, நாங்க எகிப்தோடு தான் கூட்டணி வைப்போம், அங்கதான் கையை குலுக்கிக்குவோம், நாங்க வந்து அங்கெல்லாம் சேர மாட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இது அரசியல் நிலையற்ற தன்மையை உருவாக்குகிறது. ஆகவே பபிலோன் படையெடுத்து வருகிறது. பல நேரங்களில் இந்த ஆட்சி செலுத்துகிற அதிகாரிகள், தலைவர்கள், அரசியல்வாதிகள் இவர்கள் கடவுளின் குரலாக ஒலிக்கின்ற, ஏழைகளின் குரலாக ஒலிக்கின்ற இறைவாக்குகளை கேட்க தவறி விடுகிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் கரிசனையோடு சொல்லுகிறார், சரி நாட்டை சீரழிச்சிட்டீங்க போங்க, ஆனால் நான் என் மக்களை தேடி வருவேன். இன்றைய முதல் வாசகத்தை நம்ம நற்செய்தி வாசகத்தோடு இணைத்து பார்க்கும்போது முதல் வாசகத்தில் எரேமியா குறிப்பிடுகிறார். எரேமியா வழியாக ஆண்டவர், அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அப்போ மெஸ்ஸியா வாசிப்பில் இந்த நீதியுள்ள தளிர் என்பது இயேசுவை குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார், ஞானமுடன் செயல்படுவார், அவர் நாட்டில் நீதியையும் நேர்மை நிலைநாட்டுவார். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம். இயேசு ஒரு நீதியுள்ள அல்லது அந்த நீதியுடைய மறுபக்கமாக பரிவு கொண்ட ஒரு ஆயராக நம்ம பார்க்கிறோம். அப்போ நீதியுடைய மறுபக்கம் பரிவு, இங்கே நீதியுள்ள தளிர் இயேசுவை குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 13 முதல் 18 முடிய உள்ள வசனங்கள். இந்த பகுதியானது கிறிஸ்து நம் அனைவருக்கும் அமைதி கொண்டு வந்தார். தந்தையர்கள் குறிப்பிட்டதைப் போல அந்த தாவீதின் தளிர் அது நமக்கு வந்து மெய்ப்பராக, நமக்கு வந்து அமைதி கொண்டு வருபவராக, நம்முடைய வாழ்வில் அவர் வந்து ஆசி கொண்டு வருகிறவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிற கருத்தினை அது வலியுறுத்துகிறது. மேலும் கிறிஸ்து இயேசுவில் திருமுழுக்கு பெற்ற அனைவரும் சகோதர சகோதரிகள். ஆகவே நமக்குள் இருக்கக்கூடிய பிரிவுகள், பிரிவினைகள் இவற்றை தவிர்த்து நாம வந்து அமைதியில் ஒற்றுமையில் வாழ வேண்டும் அப்படின்னு அறிவிப்பை நமக்கு சொல்லுகிறார். அந்த பகைமை என்னும் சுவர் எப்படின்னா, ஒருவேளை எருசலேம் ஆலயத்துல பிற இனத்தார் நுழையாதவர் ஒரு தடுப்பு சுவர், இது எங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு இதாக இருக்கலாம். ஆனா அதே நேரத்தில் இவர்களுக்கென்று ஒரு மோசே சட்டத்தின் உண்மையான பொருளை மறைத்து தமக்கு சாதகமா இது பண்ணி பிற இனத்தார் வராமல் தடுத்தது. இந்த இது வரும் பொழுது நமக்கு அந்த வரம் கேட்டு வருகின்ற பாடல் நம் பாடம் இல்லை, அருமையான பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். அருமையான ஒரு பாடல். அந்த தான் இப்போ வந்துட்டு பகைமை உணர்வுகள் எங்கெங்கெல்லாம் நம்ம சில நேரம் நம்ம ஆலயங்கள்ல சரி முற்றங்கள் இருக்குது, ஆனால் நம்ம மனசுக்குள்ள ஒரு பகைமையின் சுவரை வச்சுக்கிறோம். நம்ம
ஒருவேளை குருக்களோட சண்டை, கண்ணீர்களோட சண்டை, குடும்பத்தில் இருக்கவங்களோட சண்டை அப்படின்றப்போ ஒரு பகைமை என்ற சோர் வளர்ந்துகிட்டே போகுது. ஒவ்வொரு முறை நான் வெறுப்பை விதைக்கும் பொழுதும் அதை நான் வந்து பகைமை என்ற சோர் வளர்ந்துகிட்டே போகுது. அதை தகர்க்க வேண்டும் என்றால் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த பரிவு, அந்த பாசம், அதில் தான் என்னால் இது பண்ண முடியும். அப்போதான் எனக்கு அமைதி கிடைக்கும். அவர் தந்தை ஜோ ஆண்டோனி எழுதிய பாடல், தந்தை மீ அமலதாஸ் அதுக்கு இசையமைத்திருந்தார். அது வந்து சுனாத வினோதினி அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கர்நாடக ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். அது அருமையான வார்த்தைகள். வரங்கேட்டு வருகின்ற நிறைவா, என் குரல் கேட்டு அருளாய தலைவா, அதில் இந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருப்பது ரொம்ப சிறப்பு. தூரத்தில் இருக்கிறவங்கள பக்கத்தில் கொண்டு வருகிறார் கிறிஸ்து. அப்போ முதல் வாசகத்தில் பார்க்குறோம், தூரத்தில் இருந்த மக்களை தேடி ஆண்டவராகிய கடவுள் ஆயராக வருகிறார். இங்கே தூரத்தில் இருந்த மக்களுக்கு இயேசு பரிவு கொடுக்கக்கூடிய ஆயராக இருக்கின்றார். அவர் ஒரு பகைமை என்னும் சுவர், இங்கே வந்து பகைமை என்னும் சுவர், அங்கே பகைமை நேரடியாக இல்லை, ஆனால் ஒரு வகையான ஒரு தூரம் அல்லது ஒரு பரிதவிப்பு, அவர்களை அதை அகற்றுவதற்கு பரிவுள்ளம் காட்டுகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய 3 வாசகங்களும் ஆண்டவர் இயேசுவை மையப்படுத்தி அழகான படிப்பினைகளை கற்றுத் தந்திருக்கின்றன. இயேசுனுடைய போதனைகள் மட்டுமல்ல, இயேசுனுடைய பார்வை, இயேசுனுடைய அணுகுமுறை, இயேசுனுடைய விமர்சனம், இவை எல்லாமே நமக்கு படிப்பினையாய் அமைகின்றன. அவர் சீடர்களை பார்த்து, நீங்கள் களைத்திருக்கிறீர்கள், நீங்கள் பெரிய சாதனையெல்லாம் புரிந்து வந்திருக்கிறீர்கள், வாருங்கள் கொஞ்சம் ஓய்வெடுங்கள் என்று சொல்கிறார். ஓய்வெடுக்கப் போகிறார்கள். ஆனால் அங்கே மக்கள் கூட்டம் வந்து விடுகிறது. அவர் உடனே பரிவு கொள்கிறார். அவருடைய அணுகுமுறை, இல்லை இது ஓய்வு நேரம், கொஞ்சம் எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, நாளை காலைல வாங்க என்றாலும் அவர் வந்து நேர மேலாண்மை போட்டு அவர்களை வந்து அனுப்பவில்லை. மாறாக மக்கள் அவர்களுக்கு முக்கியம். உடனே பரிவு கொள்கிறார். அந்த பரிவு இயேசுவை ஒரு நல்ல ஆயனாக காட்டுகிறது, நல்ல தலைவனாக காட்டுகிறது, நல்ல ஆசிரியராக காட்டுகிறது. அப்படிப்பட்ட இயேசுவினுடைய பண்பு நலனை சீடர்கள் பெற்றிருக்க வேண்டும். இயேசுவிடமிருந்து வெறும் பயனாளிகளாக மட்டுமல்ல, நாமும் அவருடைய சீடர்களாக சான்று பகர வேண்டும். நாமும் நம்முடைய உள்ளத்திலே பரிவு கொண்டு பகைமை அழித்து அமைதி ஏற்படுத்தும் கருவிகளாக வாழ்வோம். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.